அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. ஒரே ஒரு இறைவசனத்தை கொண்டு செய்வினை, பொறாமை, கண் திருஷ்டி மற்றும் ஜின்களின் தொந்தரவு போன்றவற்றிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பை பெறலாம் என்பது பற்றிய ஒரு வழிமுறையை பற்றி இந்த உரையில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் அருளிய திருமறை குர்ஆனில் நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு மகத்தான வசனம் இருக்கிறது. அது ஆயத்துல் குர்சி. இது சூரத்துல் பகராவின் 2வது அத்தியாயத்தில் இடம்பெறும் 255வது வசனமாகும். ஆயத்துல் குர்சி முழுவதுமே மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. பலர் தினமும் இதை ஓதும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உரையில் ஆயத்துல் குர்சியில் இடம்பெறும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பற்றியே பார்க்க இருக்கிறோம். அந்த வசனம், இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் அல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இந்த வசனத்தின் சிறப்பை விளக்கும் ஒரு சம்பவம் கூறப்படுகிறது. ஒரு இறைநேசர் ஒரு ஊருக்குச் செல்கிறார். அங்கு இரவு நேரத்தில் ஒரு மண்டபத்தில் தங்க முடிவு செய்கிறார். அப்போது அந்த ஊர் மக்கள், இங்கே தங்க வேண்டாம், இந்த இடத்தில் ஒரு ஜின் இருக்கிறது, இங்கே தங்கும் மனிதர்களை அது தொந்தரவு செய்யும் என்று எச்சரிக்கின்றனர். ஆனால் அந்த இறைநேசர் பயப்படவில்லை. எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நம்பிக்கையுடன் அந்த இடத்திலேயே தங்குகிறார். இரவு நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. கருமையான ஒரு உருவம் அவருக்கு முன்னால் நிற்கிறது. அது ஜின் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். உடனே அவர் ஆயத்துல் குர்சியை ஓத ஆரம்பிக்கிறார். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடர்ந்து ஓதிக்கொண்டு வருகிறார். கடைசியாக வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அஸீம் என்று ஓதியவுடன் அந்த ஜின் தாங்க முடியாமல் கீழே விழுந்து சாம்பலாகி விட்டதாகவும், அப்போது ஒரு சத்தம் கேட்டு, நீங்கள் ஓதியதே என்னை அழித்து விட்டது என்று கூறப்பட்டதாகவும் இந்த உரையில் குறிப்பிடப்படுகிறது. மறுநாள் காலை பார்த்தபோது அங்கே சாம்பல் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. இது போன்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு சில பெரியார்கள் இந்த வசனத்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றனர். மேலும் ஒரு சம்பவமும் கூறப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு 7 ஜின்களின் தொந்தரவு இருந்ததாகவும் அவர் ஒரு பெரியவரிடம் அழைத்து வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அந்த பெரியவர், வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அஸீம் என்ற இந்த வசனத்தை 1,00,000 முறை ஓதுமாறு கூறியதாக இந்த உரையில் சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் 75,000 முறை ஓதியபோது ஜின்களின் தொந்தரவு மிகவும் அதிகரித்ததாகவும் அதற்கு பிறகும் ஓதுவதை நிறுத்தாமல் தொடரச் சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அந்த ஜின், என்னை விட்டுவிடுங்கள், நான் வெளியேறி விடுகிறேன் என்று கூறியதாகவும், ஆனால் தொடர்ந்து ஓதப்பட்டு 1,00,000 முறை நிறைவடைந்தபோது அந்த தொந்தரவு முழுமையாக நீங்கியதாகவும் அந்த உரையில் விளக்கப்படுகிறது. இந்த வசனத்தின் பொருளை சிந்தித்து பாருங்கள். வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமில்லை என்றால், மனிதனை பாதுகாப்பது அவனுக்கு எப்படி சிரமமாக இருக்கும்? செய்வினை, கண் திருஷ்டி, பொறாமை அல்லது ஜின்களின் தொந்தரவு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வால் அவற்றிலிருந்து பாதுகாப்பது மிக எளிதான காரியம். இந்த வசனத்தை நம்பிக்கையுடனும் முழு ஈடுபாட்டுடனும் ஓத வேண்டும் என்று அந்த உரையில் வலியுறுத்தப்படுகிறது. எண்ணிக்கை அதிகமாக ஓதப்படும்போது மனிதனின் ரூஹானிய பலம் அதிகரிக்கும் என்றும் அல்லாவின் அருளால் எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. இதை எப்படி ஓத வேண்டும் என்பதையும் அந்த உரை விளக்குகிறது. காலையில் 1000 முறை ஓதலாம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 1000 முறை ஓதலாம். இரவு தூங்குவதற்கு முன்பும் 1000 முறை ஓதலாம். இவ்வாறு தொடர்ந்து ஓதி வந்தால் 1,00,000 எண்ணிக்கையை விரைவாக நிறைவு செய்ய முடியும். அவ்வளவு அதிகமாக ஓத இயலாதவர்கள் காலையில் 500 முறை, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 500 முறை, இரவு தூங்குவதற்கு முன்பும் 500 முறை ஓதலாம். இவ்வாறு ஒரு நாளைக்கு 3500 முறை ஓதி ஒரு மாதத்தில் 1,00,000 எண்ணிக்கையை நிறைவு செய்யலாம். இந்த அமலை ஆரம்பிப்பதற்கு முன்பு 11 முறை ஸலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அஸீம் அதன் பின்னரே இந்த வசனத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓத வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஓதும்போது அருகில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓதி முடித்த பிறகு அந்த தண்ணீரில் ஊதி அதை அருந்த வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அதன் பிறகு அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னிடமுள்ள செய்வினைகளை நீக்குவாயாக, என்னுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பாயாக, பொறாமைக்காரர்களின் தீங்கிலிருந்து காப்பாயாக என்று 3 முறை துஆ செய்ய வேண்டும். பின்னர் 11 முறை ஸலவாத் ஓதி அமலை நிறைவு செய்ய வேண்டும். இத்துடன் அல்லாஹ்வுடனான தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 நேர தொழுகையை தவறாமல் தொழ வேண்டும். சுன்னத்தான மற்றும் நஃப்லான தொழுகைகளை அதிகப்படுத்த வேண்டும்.
தஹஜ்ஜு தொழுகையை நேசிக்க வேண்டும். ஜகாத் கடமையாக இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். நோன்பு நோற்க வேண்டும். ஹஜ் கடமையாக இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். காலை மாலை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். குரானை தினமும் ஓதும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி உறவினர்கள் என அனைவரிடமும் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக இருக்க வேண்டும். பாவங்களை தவிர்த்து அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியாராக வாழ முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு அல்லாவின் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ்பவர்களுக்கு அல்லாவின் உதவியும் பாதுகாப்பும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.